வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் பாதம் பணிந்து ஸ்ரீ பகவான் ஜோதிடம். நான் உங்கள் மணிகண்டன். பொதுவா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேர் நம்ம ஜோதிடத்துல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் மன உளைச்சல்ல அதிகமா இருக்காங்க. அதாவது என்னடா வாழ்க்கை இது, எப்படி பண்ணாலும் எது பண்ணாலும் ஒரு தோல்வியிலேயே போய் முடிஞ்சிட்டு இருக்கு. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்ல. இன்னைக்கு நம்ம எத்தனையோ கோயில் போறோம், எத்தனையோ ஸ்தலங்களுக்கு போயிட்டு பரிகாரங்கள் பண்றோம். ஜோதிடர்கிட்ட போனா அந்த தோஷம் இருக்கு, இந்த தோஷம் இருக்கு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஏதேதோ சொல்றாங்க. நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிடறோம். சொன்னது எல்லாமே செய்யறோம், சொல்லாததையும் செய்யறோம். ஆனா நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கு. ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், எந்த ஒரு சுக துக்கங்களும் நம்ம அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஒரு பந்தயத்துல ஓடுற குதிரை மாதிரி வாழ்க்கையை எதிர்நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இன்னைக்கு மன உளைச்சல்கள் இருந்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சிலர் என்கிட்ட கேட்ட கேள்விகள், அந்த கேள்விகளுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பதில் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த வித சந்தேகமும் இருக்காது. கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா தான் இருக்கும். சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க எல்லாருக்கும். எல்லாரும் ஒரு எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன? பக்கத்துல ஒருத்தங்க செய்யற ஒரு விஷயத்த பார்க்கும்போது, அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னைக்கு பக்கத்துல ஒருத்தங்க ஒரு ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த குடும்பம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒருத்தங்களா கூட இருக்கலாம். அந்த கோயிலுக்கு போயிட்டு வரத பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்காங்க. இப்ப நம்மளோட பார்வைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அவங்க போயிட்டு வரும்போதெல்லாம் அவங்க நல்ல செல்வ செழிப்பாவும் இருக்காங்க, சந்தோஷமாவும் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்ல. ஒரு வருமானமும் சரி, ஒரு குடும்பத்துல நிம்மதியும் சரி அவங்களுக்கு நல்லா இருக்கு. புரியுதா? அப்போ அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வர்றதுனால அவங்களுக்கு கிடைச்ச அதே மன நிம்மதியும், அதே தனவரவும், அதே சந்தோஷமும் நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரோம். இல்லைங்களா? அப்ப அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால நமக்கு அந்த நிம்மதியும், அதே தனவரவும் அவங்க இருக்கிற மாரி அதே ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா, 100ல 90 பேருக்கு கண்டிப்பா இல்லைன்னு தான் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, அவங்க போற அந்த கோயிலுக்கு நாம போனா நமக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குதுன்ற பதில் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் அத யோசிக்கிறதே கிடையாது. யாரும் யோசிக்கிறது கிடையாது. எல்லாம் 10ஓட 11 இன்னைக்கு கூட்டத்தோட கோவிந்தா கூட்டிட்டு போற மாதிரி. அவங்க போனாங்க, அது நல்லது நடக்குது. அதனால நமக்கும் நல்லது நடக்கும். அங்க ஒருத்தங்க அது சொன்னாங்க, அத செஞ்சா அது அவங்களுக்கு நல்லது நடக்குது. அதே செஞ்சா நமக்கும் நல்லது நடக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எங்க போகணும்? நாம என்ன செய்யணும்? நாம எந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு போறோமா இல்லையான்றது தெரியாம தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஒவ்வொரு தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருவண்ணாமலை கோவில். திருவண்ணாமலை கோவில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கோவில். ரொம்ப பெரிய ஒரு ஸ்தலம் கூட சொல்லலாம். ஸோ அந்த கோவிலுக்கு இன்னைக்கு எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருந்தா நல்லா இருக்கும். அந்த அண்ணாமலையார் ஒரு பரணி தீபத்தை போய் பார்க்க போனா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம எல்லாருமே பெரும்பாலும் பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாருமே போய் அந்த பரணி தீபத்தை பார்த்தா நல்லா இருக்க முடியுமா? நல்லா இருக்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அண்ணாமலையார் அந்த சிவனை குறை சொல்ல முடியாது. அந்த சிவன் தப்பு கிடையாது. அந்த சிவன் உங்களுக்கு நல்லது செய்யதான் போறாரு. ஆனா அந்த கோவில்ல போனா, அந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு போனா நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த பூச நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலை கோவிலுக்கெல்லாம் நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. இப்போ உதாரணம் திருவண்ணாமலை கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, திருவண்ணாமலை கோவில்ல என்ன விஷயம் இருக்கு? அங்க அண்ணாமலை கோவில் இருக்கு. நல்ல ஒரு கிரிவலம் போயிட்டு வரலாம். பரணி தீபம் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த கோவில்ல உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அங்க ஒரு எனர்ஜி ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன? அப்போ அந்த கோவில்ல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோவில் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில். புரியுதுங்களா? அப்ப அந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு போனா பரணி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகும். அப்ப அந்த பரணி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் பாவகத்தன்மை, அதாவது கெடுதல் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பரணி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆனா நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமான்ற விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப பூச நட்சத்திரக்காரங்க அந்த பரணி அதாவது பரணிக்கு உண்டான கோவில் திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பல அடிகள் விழுந்திருக்கும். உண்மையிலே நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பூச நட்சத்திரக்காரங்க யாராவது திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் சந்திச்சிருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப அது என்ன காரணம்? அப்ப அது வைநாசிக நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரங்கள் பாத்தீங்கன்னா அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வைநாசிகம், காரிய தடை, காரிய நாசம் ஆகும். காரிய நாசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகும். புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது?
நம்ம ஜாதகத்திலையும் அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு கிரக நிலைகளையும் பார்த்து, அதாவது நமக்கு இந்த நடக்கக்கூடிய தசாபுத்திகள், இப்போ பரணி நட்சத்திரம் ஆக்டிவேட் பண்றீங்க. இப்போ பெரும்பாலும் வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு போனா பரணி நட்சத்திரம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த பரணி நட்சத்திரம் நமக்கு நல்ல சுபத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்தானத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயிலுக்கு போறாங்க. அப்ப அஸ்வினி நட்சத்திரம் போனா 100% அருமையா இருக்கும். சேலஞ்ச் கூட பண்ணி சொல்லலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு தடவையும் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான, அதாவது பரணி நட்சத்திரம் வரும்போதெல்லாம் அந்த திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அருமையா இருக்கும். தொழில் பண்றவங்களா இருந்தாங்கன்னா, ஏதாவது ஒரு வருமானம் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்க, ஒரு நல்ல ஒரு தனவரவு அதிகமா வரணும்னு நினைச்சு ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்களேன், அருமையா இருக்கும். ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது, அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள்ல இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான வேதை நட்சத்திரம், சரிங்களா, வேத நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்துல நின்று ஏதாவது ஒரு தசாவோ ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ நடந்துட்டு இருக்கும்போது அந்த கோவிலுக்கு நீங்க போகக்கூடாது. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வேத நட்சத்திரம் தான் ஆக்டிவேட் ஆகும். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சரி, இன்னும் பாத்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரக்காரங்க சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரக்காரங்க இதே மாதிரி தான். உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு 18வது நட்சத்திரமா வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பெரும்பாலும் பண தட்டுப்பாடு, அதாவது பணப்பகையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், புரியுதுங்களா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்கு தனவரவு அதிகமாகும் அப்படிங்கிற விஷயங்களை இன்னும் நிறைய பேருக்கு தெரியாம தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவங்க அந்த கோயிலுக்கு போனாங்க, அதனால நம்மளும் போலாம்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்தை தான் பண்ணி நிறைய பிரச்சனைகளுக்குள்ள அவங்க ஒரு சூழலை கைதியா மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வராம இருக்காங்க. இல்லைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அந்த கோவிலுக்கு ஏன் போறோம்னு தெரியாம தான் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிருப்போம். இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, ஒரு ஜோதிடர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இல்ல நம்மளே வந்து பக்கத்துல யாரோ ஒருத்தங்க அந்த கோயிலுக்கு போனாங்கன்னு சொல்லி கூட நம்ம அந்த கோயிலுக்கு போயிருக்கலாம். ஒருவேளை அந்த கோவில் நல்லா இருந்தா, அந்த கோவில்ல இருக்கக்கூடிய எனர்ஜி உங்களோட ஜாதகத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும். ஒருவேளை அது சம்பந்தம் இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு சுபத்தன்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா அது நல்ல விதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து சரியில்லை, என்ன காரணம்னே தெரியல. ஆனா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனால சரியில்லைன்னு நமக்கு வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு எப்பயாவது தான் நமக்கு அது தோணும். ஆனா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுனாலதான் நமக்கு அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கறத நம்ம பெரும்பாலும் யோசிக்க மாட்டோம். கோவில் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம குறை சொல்லக்கூடாதுங்க. கோவில் இருக்கக்கூடிய கடவுள் தப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு திருப்பதி கோவில்ல இருக்கக்கூடிய பெருமாள் நம்ம இன்னைக்கு எல்லா பக்கமும் பார்க்கலாம், இல்லைங்களா? இன்னைக்கு திருப்பதி போயிட்டு வந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லாவும் இருக்காங்க, திருப்பதி போயிட்டு வந்தவங்க நிறைய பேரும் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டும் இருக்காங்க. அப்ப அதுலயும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்ப திருப்பதி கோவில் அப்படிங்கிறது என்ன? உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் யாருக்கெல்லாம் ஒரு சுபத்தன்மை இருக்கோ அவங்க எல்லாம் போயிட்டு வரலாம். இன்னைக்கு சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து இன்னைக்கு நமக்கு ஒரு சுபத்தன்மை இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது, ஒரு வேத நட்சத்திரமாகவே இயங்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஜாதகத்துல ஒரு அமைப்பே இல்லாத போது, சந்திரனும் நல்லா இல்லாத போது, புரியுதுங்களா? இன்னைக்கு ஜாதகத்துல இந்த சந்திரனோட நிலையும் நல்லா இல்லை, திருப்பதி கோயில் போனா சந்திரன் பாவம் நல்லா ஆக்டிவேட் ஆகும், பரவாயில்ல, சந்திரன் நல்லா இல்லையோ நல்லா இருக்கோ எதுவுமே தெரியாம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்களா? அப்ப எந்த கோவிலுக்கு யார் போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் குறை சொல்லவே கூடாதுங்க. திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாள் எந்த தவறும் செய்யல, நம்மளும் எந்த தவறும் செய்யல. நாம சரியான முறையில ஒரு கோவிலுக்கு போயிட்டு வரணும். அதுதான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? அப்போ ஜாதகத்துல மொத்தம் 5 அங்கம் இருக்கு, புரியுங்களா? அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு விட வலிமையானது. நாள், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் இப்படின்னு சொல்லிட்டு 5 அங்கங்கள் இருக்கு. இந்த 5 அங்கங்களையும் ஒவ்வொன்னு விட வலிமையானது. அப்போ உங்களோட ஜாதகத்துல எந்த ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் செஞ்சா 100% நமக்கு ஒரு தன வரவையும் சுபத்தன்மையும் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஜாதகத்துல எந்த ஒரு விஷயத்தை எப்போ எந்த நேரத்துல அதை கரெக்டா ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இடம் ஒரு கோவில் இருக்கு. அப்ப அந்த கோவில்களுக்கு நம்ம போயிட்டு வரணும். அப்போ இன்னைக்கு ஒரு கர்ணநாதனை ஆக்டிவேட் செய்யணும்னா அந்த கர்ணநாதன் நீங்க எந்த கரணத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த கரணம் என்ன கரணம், அந்த கரணத்தினோட அதிதேவதை யாரு, அந்த கரணத்தினோட அதிபதி யாரு, அப்ப அவங்களை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், அந்த அதிபதி எப்போ ஆக்டிவேட் பண்ணணும், எப்போ ஆக்டிவேட் பண்ணா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவேட் செஞ்சீங்கன்னா எந்த சந்தேகம் இருக்க போறது கிடையாது. 100% நமக்கு சுபத்தன்மை உள்ள தனவரவு அதிகமா கிடைக்கும்.
புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கு ஒரு திதியில பிறந்திருக்காங்க. இந்த திதியில பிறந்திருக்கவங்க வந்து எப்போ அந்த திதி ஆக்டிவேட் பண்ணணும்? ஒவ்வொரு திதி சூன்யம் அடைஞ்ச ராசிகள் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்ப அந்த திதி சூன்யம் அடைஞ்ச ராசிகள்னால நமக்கு ஒரு நல்ல ஒரு சுபத்தன்மை இல்லாத போது, அப்ப அந்த திதி சூன்யம் அடைஞ்ச ராசிகள்ல இருக்கக்கூடிய கிரகங்களோட தன்மை நமக்கு எப்ப நல்லது கிடைக்கும்? நமக்கு இது எப்ப ஆக்டிவேட் ஆகும்னா, அந்தந்த திசைகள் நடக்கும் பொழுதும், இல்ல அந்த திதிகள் வரும்பொழுது, எந்த திதிகள் வரும்பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்க சரியான முறையில தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் எல்லாமே கரெக்டா நடக்கும். உங்களோட ஜாதகம் அப்பதான் நல்லபடியா ஆக்டிவேட் ஆகும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலும், சில சூட்சம விஷயங்களை சரியான முறையில பயன்படுத்தினா மட்டும்தான் உங்களோட ஜாதகம் 100% வேலை செய்யும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துல உங்களுக்கு என்ன நேரம் நடக்குது, எப்படி இருக்கு, உங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது, இதில் நமக்கு இது நல்லது நடக்குமா, இல்லை எப்போ நமக்கு நல்லது நடக்கும், இல்லை எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இதை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட ஜாதகத்துக்கும், நான் பிறந்த நேர காலத்துக்கும், நான் பிறந்த நட்சத்திரத்துக்கும் எந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல உங்க ஜாதகத்தை அனுப்பி வைங்க. நேர்ல வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க திருப்பூர் வந்துட்டு கூட கூப்பிடுங்க. ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அட்ரஸ் வந்து நாங்க சொல்லுவோம். அந்த இடத்துக்கு கூட நீங்க வந்து நேர்ல பார்க்கலாம். இவ்வளவுதாங்க விஷயம். அதாவது ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, ஜாதகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விஷயங்களை நீங்க சரியான முறையில ஆக்டிவேட் செஞ்சா மட்டும்தான் உங்களோட ஜாதகத்துக்கும் உங்களுக்கும் நல்ல சுபத்தன்மை உள்ள பலன்கள் கிடைக்கும். மேலும் இதே மாதிரியான விஷயங்களை இன்னும் தெளிவா ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும், இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய 5 அங்கங்களை பத்தியும் தனித்தனியா விரிவா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அந்த வீடியோவோட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரிங்களா? சரி, மேலும் இதே மாதிரியான நல்ல தகவலோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் மணிகண்டன். நன்றி. ஸ்ரீ பகவான் ஜோதிடம்.